pair of equation x plus 2y plus 5. So x plus 2y plus 5 equal to 0. அப்புறமா minus 3x minus 6y plus 1 equal to 0. ஸோ இதுக்கு நம்ம ஹேஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க பாத்தீங்கன்னா a1 equals to 1. a1ன்னா என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. இங்க என்ன இருக்கோ அதுதான் போடணும். இங்க எதுவுமே இல்லைன்னு 0 போட்டுறக்கூடாது. சரியா? 1 into x தான் x, 0 into x 0 ஆயிடும். a2 a2 என்னன்னு பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி செகண்ட் equation, which is minus 3. Then b1 equal to 2, that is coefficient of y. b2 equal to minus 6. c1 equals to 5, c2 equals 1. ஓகேவா? இப்போ நம்ம எழுதலாம். a1 by a2 என்ன பாருங்க 1 by, so a1 by a2, b1 by b2, c1 by c2 எழுதலாம். a1 by a2, b1 by b2, c1 by c2. So a1 is 1 by minus 3. இங்க 2 by minus 6, 5 by 1. So நம்ம இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க 1 3. Now 1 by, that is minus 1 by 3 equals to இங்கேயும் minus 1 by 3. இங்க என்ன இருக்கு? Which is not equal to 5 by 1. So that is a1 is equal to a2, a1 by a2 is equal to b1 by b2, which is not equal to c1 by c2. இது எங்க கோயின்சைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா it has no solution. ஓகேவா? it has no solution. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம இதை வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு கிராஃபையும் நம்ம வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா parallel லைன்ஸா வரும். இப்போ parallel லைன்ஸ்னா என்னது? எந்த இடத்துலயுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வச்சு நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா parallel-ஆ வரும். இந்த லைனுக்கு ஒரு கிராஃப், இந்த லைனுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகும். இன்டர்செக்ட் ஆகலைன்னா என்னது? திஸ் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஸோ த ஆன்சர் இஸ் டி.